Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. மரியாதையா சொல்லிடு, அந்த நியூக்ளியர் வெப்பனோட சீக்ரெட் எங்க வச்சிருக்கீங்க? எங்க குங்கார் சிங் பாஸ பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் ரொம்ப கொடூரமானவர். நீங்க யாரும் பிழைக்க முடியாது. எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களை விட்டுருங்க. குங்கார் சிங் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இவனுங்களுக்கு உண்மையிலேயே எந்த விஷயமும் தெரியாது. இவங்க கேப்டன் அந்த விஜய தேடி கண்டுபிடிங்க. அவன் எங்க இருக்கான்? அவன் நமக்கு ரொம்ப முக்கியம். அவன் கிட்ட ஒரு சீக்ரெட் நியூக்ளியர் வெப்பனோட ஃபார்முலா இருக்கு. அது வேணும். எங்க இருக்கான் அவன்? குங்கார் சிங், கேப்டன் விஜய் தப்பிச்சிட்டாரு. இப்ப அவர் வேதாஸ் ஹாஸ்பிட்டல்ல பலத்த பாதுகாப்புல இருக்காரு. பாதுகாப்புல இருக்கிறவனை தூக்கறதுல தான் நமக்கு மஜாவே இருக்கு. போங்க, போய் அந்த விஜய தூக்கிட்டு வாங்க. இந்த ஹுங்கார் சிங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. தாத்தா, இவர்தான் கேப்டன் விஜய். கேப்டன் விஜய் இவர்தான் எங்களோட தாத்தா. அதுதான் அவரோட பேர பையன் நம்ம சிவா, சூப்பர் ஹீரோ. அப்புறம் இவங்கெல்லாம் சிவாவோட நண்பர்கள். அப்புறம் கேப்டன் விஜய் எப்படி நடந்ததுன்னு தெளிவா சொல்றீங்களா? லட்டு சிங், நானும் என்னோட டீமும் ஒரு சீக்ரெட் மிஷன்ல இருந்தோம். நாங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு எனிமீஸ் வந்துட்டாங்க. நான் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா என்னோட ஆளுங்க இன்னும் அவன் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. நீங்க பேசக்கூடாது, நீங்க பேசக்கூடாதுன்னு டாக்டருங்க சொல்லி இருக்காங்க. எல்லாரும் வெளியே போங்க, பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கணும்ல. சந்தோஷம், நாங்க மறுபடியும் வந்து பாக்குறோம். நீங்க கவலைப்படாம இருங்க. பை கேப்டன். டேக் கேர். ஃபார்முலா மட்டும் கிடைக்கலடா, பாஸ் கொண்டு போட்டுருவாரா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சீக்கிரம் எங்க தூக்கிட்டு போனோம். பாஸ் நமக்காக வெயிட் பண்ற பாரு. அவரை விட்டுருங்க அங்கிள். ஏய் சின்ன பையா, இங்க இருந்து அமைதியா வாயை மூடிட்டு போயிடு. இல்ல பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அட, அங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். சிவா, இதோ வந்துகிட்டு இருக்கேன். நான் இப்போ கிளம்பிட்டேன் பாரு. அட நிறுத்துப்பா. இந்த வண்டிய யாராவது நிறுத்துங்க. இந்த வண்டிக்கு பிரேக் எங்கப்பா இருக்கு? நிறுத்துங்க. என் கை உடஞ்சிடுச்சு. சிவா, சிவா, இப்பதான் விண்டோ வழியா கேப்டனை யாரும் தூக்கிட்டு போனாங்க. சீக்கிரம் வா. கேப்டன் விஜய நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவரை எப்படி காப்பாத்துறதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. கேப்டன் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? I'm not sure.
ஆனா ஒரு இடம் இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆனா அது உண்மையா இல்லையான்னு தெரியற வரைக்கும் நாங்க அங்க கமாண்டோஸ் அனுப்பவே மாட்டோம். ஏன்னா அங்க ரொம்ப மோசமானவங்க இருக்கிறதா சொல்றாங்க. முதல்ல அதுதான் ஸ்பாட்னு எங்களுக்கு கன்ஃபார்மா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா நாங்க உடனே கமாண்டோஸை இறக்குறோம். சார் அப்ப நான் வேணா அங்க போறேன் சார். அட நீ நான் சொல்லணும்னு நினைச்சத சொல்லிட்டியா சிவா? அப்புறம் சார், சிவாவை பார்த்தா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சிவா பார்க்கத்தான் சின்ன பையன், ஆனா அவன் நம்ம கமாண்டோவுக்கு இணையானவன் பாருங்க. அவன் அங்க போய் போட்டோ புடிச்சு கொண்டு வருவான். அதுக்கப்புறம் நீங்க கவலையே இல்லாம உங்க கமாண்டோஸ் டீமை உள்ள இறக்கிடலாம் பாருங்க. ஓ, ஐடியா நல்லா இருக்கு. ஆனா அவனுக்கு ஏதாவது பேக்கப் சப்போர்ட் அனுப்பலாம் இல்லையா? ஒருவேளை சிவாக்கு ஏதாவது உதவி தேவைப்படலாம். நானும் லட்டு சிங்கம் வேஷம் போட்டு சிவாக்கு உதவியா போறோம் சார். நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நாங்களும் சிவா கூட மாறு விஷயத்துல போறோம் சார். நாம எதுக்கு? ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அங்க இருந்து ஓடக்கூட முடியாது. எதுக்கு பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. சார் நாங்க போய் கண்டிப்பா எவிடன்ஸோட திரும்ப வரோம். நீங்க கவலைப்படாம இருங்க. ஓகே சிவா, இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் உனக்கு பர்மிஷனை நான் தரேன். நம்ம கிட்ட இப்போ வேற ஆப்ஷன் இல்லன்னு தான் சொல்லணும். நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. பெஸ்ட் ஆஃப் லக். சிவா, ஏன் சைக்கிள் இங்க கொண்டு வந்திருக்க? யாருக்கு தெரியும், திடீர்னு தேவைப்பட்டதுன்னா. யாருப்பா அவங்க ரெண்டு பேரு? பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. அதெல்லாம் ஒருத்தன் பாரு, பூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வரான். அதான் பார்த்தா ஆர்மிக்காரன் இல்ல போலீஸ்காரன் போடுற மாதிரி இருக்கு. கிராமத்துக்காரங்க மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. ஆனா ஷூவை மாத்த மறந்துட்டாங்க போல இருக்கே. இப்ப கண்டுபிடிக்கிற பாரு. உன்னோட பேரும் ஒரு ரேங்கும் சொல்லு. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார். உப்ஸ். நீங்க யாரு சார்? நாங்க யாருங்கிறது இப்ப இங்க முக்கியம் இல்ல, நீ யாருங்கிறதா முக்கியம். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச போச்சு. ரொம்ப தைரியம் வந்துருச்சுல உங்களுக்கு. வாங்க என் கூட. நீ சுட்டா வேஸ்டியா? இது வரைக்கும் நீ பரைடு பண்ணி நான் பார்த்ததே இல்ல. மொட்டட்டி இப்ப பண்ணுமா? உன்னால நானும் மாட்டணும் பாரு. ரேவா, தாத்தாவும் லட்டு சிங் சாரும் பின்னாடி வர மாதிரியே தெரியலையே. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் யாராவது பிடிச்சு வச்சிருப்பாங்களோ? நீ ரொம்ப சரியா சொன்ன பொண்ணு. அவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க பாதுகாப்புல தான் இருக்காங்க. இப்ப நீங்களும் வாய மூடிக்கிட்டு என் முன்னாடி வரணும் இல்ல? நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அங்க புடிச்சா மட்டும்தான் போவேன், புரியுதா? ஏய். போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம அவங்க இடத்துல போய் பாப்போம் வாங்க. ஆர்மி ஆட்கள் எங்க இருக்காங்களோ நிச்சயமா லட்டு சிங் சாரும் தாத்தாவும் அங்கதான் இருப்பாங்க. டாக்டர், இவனோட மயக்கத்தை தெளிய வைங்க. எனக்கு சீக்கிரமா அந்த சீக்ரெட் வெப்பனோட ஃபார்முலா தெரிஞ்சாகணும். இங்க பாருங்க சார், இவருக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால இவர் மயங்கி இருக்காரு. இவருக்கு நினைவு திரும்ப கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனா கண்டிப்பா நினைவு திரும்பிடும். பாஸ், இவங்க நம்ம ஏரியில சுத்திக்கிட்டு இருக்கும்போது நான் பிடிச்சேன் பாஸ். இவன் போலீஸ்காரன் பாஸ். இந்த ஹூங்கார் சிங் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் இவரை காப்பாத்த தானே வந்தீங்க. அப்போ உங்களுக்கு அந்த சீக்ரெட் வெப்பனை பத்தின ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்பெக்டர், நீ சொல்லு, அந்த சீக்ரெட் வெப்பன் ஃபார்முலா எங்க? லட்டு சிங் வாயில இருந்து உன்னால ஒரு வார்த்தையை கூட வர வைக்க முடியாது. நீ என்ன வேணாலும் செஞ்சிக்க, நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். ஒரு வார்த்தை கூட. சொல்லிடுறேன் டாடே, சொல்லிடுறேன். என்ன மேல இழுங்க சொல்றேன். இது கடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மேல இழுங்க சொல்லிடுறேன். என்ன இன்ஸ்பெக்டர் சிங், என் கோவத்தை நான் முழுசா காட்டுறதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டியே. ஆமா,
என் நேரத்தை வீணாக்காம உடனே சொல்லு. அந்த சீக்ரெட் வெப்பனை பத்தி உனக்கு என்னன்னு தெரியும்னு சொல்லு. என்ன, அது வந்து நீங்க ஆர்மியை சேர்ந்த சில பேரை அடைச்சி வச்சிருக்கீங்களாமே, அவங்கள காப்பாத்தி தர சொல்லி யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனாங்கப்பா ஸ்டேஷன்ல. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா அவங்கள காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையா? மற்ற விஷயம்லாம் கேப்டன் விஜய்க்கு தான் தெரியும். அவருக்கு சுய நினைவு திருமணதும் கேட்டுக்க. இவங்க 2 பேரையும் அடைச்சு வைங்க. ஏய் டாக்டர், கேப்டன் விஜயோட மைக்க உடனே தெளிஞ்சாக்கணும். இந்த இடம் எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம கன்ஃபியூஸ் ஆனோ இந்த இடத்தை விட்டு வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். இனி வேற வழியே இல்ல போல இருக்கு. நான் சூப்பரா பாட்டு பாட போறேன். அந்த சட்டத்தை கேட்டு சிவா தானா வந்துருவான். சிவா எங்க இருக்க, சிவா எங்க, சிவா எங்க இருக்க, சிவா சிவா வந்து விடு, சிவா எங்கிறதால வந்து விடு, சிவா. ஐயா பாட்டை நிப்பாட்டுங்க, இவ்வளவு கேவலமா பாடாதீங்க. பாட்டடா நிப்பாட்ட பாட்டு என்ன வெளியே விடும் வரைக்கும் என்ன கத்தினாலும் உங்களை வெளியே விட போறதில்ல. இப்படியே பாடிக்கிட்டே இருங்க. சிவா வந்து விடு. இது கன்ஃபார்மா தாத்தா பாடுற பாட்டே தான். ஓகே, ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. தாத்தா இங்க தான் எங்கேயோ இருக்காரு. ஆனா எங்க இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சத்தம் தான் பயங்கரமா எக்கோ ஆகுதே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வந்து விடு, சிவா வந்து விடு, சிவா வந்து விடு, சிவா வந்து விடு. சிவா சீக்கிரம் வாங்க. விடு, சிவா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நாம தொலைஞ்சு போயிட்டோம். இப்ப வீட்டுக்கு எப்படி போறது? எனக்கு என்னமோ அந்த வீட்ல இருந்து தான் சத்தம் வருதுன்னு தோணுது. நீயே பாரு, அந்த வீட்டோட விண்டோஸ் எல்லாம் எவ்வளவு பலமா ஆடுது பாரு. வந்து விடு. தாத்தா, தாத்தா, விண்டோவை தரங்க தாத்தா. சிவானி வந்துட்டியா? வெரி குட். ஆனா இந்த விண்டோவை திறக்க முடியாது, பாட்டு சீரா இருக்கு. தாத்தா, நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் நில்லுங்க. தாத்தா, லட்டு சிங் சாரும் மத்தவங்களும் எங்க இருக்காங்க? சிவா, ஆர்மி சேர்ந்தவங்க இந்த ரூம்ல இருக்காங்க. அந்த திருட்டு பசங்க லட்டு சிங்க கூப்பிட்டு காட்டு பக்கம் போயிருக்காங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, நம்ம இங்க இருந்து போயாகணும். எங்க போறீங்க? பாஸ், அவங்க எல்லாம் தப்பிச்சு போறாங்க பாஸ். என்ன, இந்த ஹூங்கார் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. எல்லாரையும் உஷார் பண்ண. எங்க போனாலும் சரி அவங்க நம்ம புடிச்சே ஆகணும். அவங்க யாரும் என் சக்கர வியூகத்துல இருந்து தப்பிச்சு போக கூடாது. தாத்தா, நீங்க எல்லாம் முதல்ல கிளம்புங்க. இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். தாத்தா, ரேவா, நீங்க எல்லாரும் என்ன இந்த டைரக்ஷன்ல ஃபாலோ பண்ணுங்க. வெளியே போற வழி இந்த பக்கமா இருக்கு. இன்னும் வேகமா ஓடுங்க. யாரும் நிக்காம போய்கிட்டே இருங்க. இந்த ஹூங்கார் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. கேப்டனை ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்டு போங்க.
டேய் சின்ன பையா, நீ சைக்கிளை உண்மையிலே ரொம்ப நல்லாவே ஓட்டுற. ஆனா இங்க இருந்து உன்னால தப்பிச்சு மட்டும் போக முடியாது. இது இந்த ஹுங்காரோட சக்கர வியூகம் சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஷீபா, என்னோட பேரு ஷீபா. எப்பேற்பட்ட சக்கர வியூகத்தையும் என்னால உடைக்க முடியும். இங்க என்ன நடக்குது? விஜய், நாங்க எல்லாரும் உன்னை காப்பாத்த தான்ப்பா வந்திருக்கோம். சோல்ஜர்ஸ், என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அட்டாக் பண்ணுங்க. அவங்க திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம உடனே இங்க இருந்து வெளியில போய் ஆகணும். சந்தோஷத்தை அப்புறமா கொண்டாடலாம். ஹுங்கார் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல சிவா. லோட் அண்ட் ஃபயர். சிவா, Hey! வேண்டாம், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. போதும்பா, போதும்பா, என்னால முடியல. எவ்வளவுதான்ப்பா அடிப்ப? போதும். ஒரு சின்ன பையனா இருந்துட்டு இப்படியா அடிப்ப? இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா, மன்னிச்சிருப்பா. மிச்சத்தை ஜெயில வந்து அழுப்பா. முள்ளு முள்ளா கிருதாவை வளர்த்து வச்சிருக்கிற சின்ன குழந்தையாட்ட அழுகிறிய. மூடு வாய மூடு, மூடு வாய மூடுன்னு மூடு. உன்ன மாதிரி தைரியமான பையனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நம்மளோட தேசத்துல உன்ன மாதிரி தைரியமான பசங்க இருக்கிற வரைக்கும் நம்ம தேசத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா. We salute you. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.